ஹலோ நண்பா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பிஸியான மண்டே மார்னிங் டிராஃபிக்ல எல்லாரும் அவசர அவசரமா ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு இருக்கப்ப ஒரு மெயினான டிராஃபிக் சிக்னல் இன்டர்செக்ஷன்ல நிறைய வண்டிங்க ஹார்ன் சத்தத்தோட எப்படா அந்த சிக்னலை விட்டு போவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பெக்கர், அதாவது பிச்சைக்காரர் வந்து யாராவது நமக்கு காசு போட மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்க்கறதுக்கே சட்டெல்லாம் கிழிஞ்சு ரொம்ப டயர்டா கையில ஒரு நசுங்கி போன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு அந்த டிராஃபிக் சிக்னல்ல வர எல்லா வண்டிங்க கிட்ட போய் நின்று பிச்சை கேட்டுட்டு இருந்தாரு. இப்படி பிச்சை எடுத்து உயிர் வாழுறது அவருக்கு பிடிக்கல தான், ஆனாலும் வேற வழி தெரியாம இதை பண்ணிட்டு இருக்காரு. இவரு அந்த சிக்னல்ல பிச்சை கேட்க ட்ரை பண்றப்ப நிறைய பேர் வந்து அப்படி போப்பா இப்படி போப்பான்னு கோமா திட்டுவாங்க. சில பேர் பாவம் பார்த்து இருக்கிற சில்லறையை கொடுத்துட்டு போவாங்க. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவரை கண்டுக்க கூட மாட்டாங்க. சில பேர் ரொம்ப பேடான மூட்ல இருந்தாங்கன்னா அவரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என் வழியை விடுப்பான்னு லைட்டா கை வச்சு தள்ளி கூட விட்டுருவாங்க. இதெல்லாம் அவருக்கு கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் ஏன்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கோவம் வரும். அவரோட டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரியே இருந்தாலும் அப்பப்ப அந்த சிக்னல் கிட்ட ஒரு சூப்பரான பிளாக் கலர் லக்ஸரி கார் வந்து நிக்கிறத இவர் நோட்டீஸ் பண்ணுவாரு. அது உள்ள இருக்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் போல, அவர்கிட்ட பணம் கேட்டா நமக்கு நிறைய கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு அப்பப்ப அந்த கார் வந்து நிக்கும் போதெல்லாம் இவர் போய் பிச்சை எடுக்க ட்ரை பண்ணுவாரு. ஆனா எப்பயுமே அவருக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. இதனால கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் எப்ப அந்த காரை பார்த்தாலும் இவர் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. இவர் கூட இருக்க 1-2 பிச்சைக்காரங்க வந்து, ஏன்பா அந்த வண்டியை பார்த்தா மட்டும் டென்ஷன் ஆயிடுற, வாய்க்கு வந்தபடிலாம் இஷ்டத்துக்கு திட்ட ஆரம்பிச்சிடுறேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இந்த காரை பார்க்கும்போது நல்லா ஹோப்போட இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்காரு, நம்ம கேட்டா கொடுப்பாருன்னு நினச்சிட்டு எதிர்பார்ப்போட போனேன். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வீணா போயிடுச்சு. இது வரைக்கும் அந்த ஆள் எனக்கு 1 ரூபா கூட கொடுத்தது இல்லை, என் கார் கண்ணாடியை கூட இறக்குனது இல்லை. இவ்வளோ பணக்காரனா இருந்து என்ன பிரயோஜனம், அவன் சரியான கஞ்சன். இவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு கொஞ்சம் உதவி கூட பண்ண மாட்டான். அதான் அவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லி இவர் பக்கத்தில் இருக்க பிச்சைக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இவங்களுக்குள்ள இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு நாள் அதே கார் அதே சிக்னல்ல வந்தது. ஆனா இந்த சிக்னல்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த கார் கண்ணாடி இறங்குறத இந்த பிச்சைக்காரர் நோட்டீஸ் பண்ணாரு. கார் கண்ணாடியை இறக்கி வேர்க்கடலை வித்துட்டு இருந்த ஆள் கிட்ட வேர்க்கடலையை வாங்கிக்கிட்டு ஒரு 200 ரூபா நோட் எடுத்து கொடுத்தாரு. அந்த வேர்க்கடலை விற்கிற ஒரு சார் சில்லறை இல்லைன்னு சொல்றப்ப பரவாயில்ல அந்த சேஞ்சை வச்சுக்கோங்கன்னு அப்படியே அந்த காசை கொடுத்துடலாம்னு நினைச்சாரு. சரி, கார் கண்ணாடி ஃபர்ஸ்ட் டைம் இறங்கி இருக்கே, இந்த வாட்டி போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லி அந்த பிச்சைக்காரர் அவர்கிட்ட போய் பேசுறாரு. இவ்வளவு பணக்காரரா இருக்கிறீங்களே, இது வரைக்கும் ஏன் எனக்கு காசே கொடுக்கல, என்னைக்காவது ஏதாவது கொடுங்க அப்படின்னு சண்டை போடுற மாதிரி கோவமா இந்த பிச்சைக்காரர் அவர்கிட்ட பேசுறத பார்த்துட்டு அந்த பிசினஸ் மேன் காமா ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸோட, எல்லார்கிட்ட இருந்தும் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இது வரைக்கும் யாருக்காவது எதையாவது கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. இந்த விஷயத்த அந்த பிச்சைக்காரர் கேட்கறப்ப அப்படியே உறைஞ்சு போய் எதுவுமே பேசாம நின்னுட்டாரு. இது வரைக்கும் நம்ம பிச்சை கேட்கறப்ப ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க, இல்ல திட்டி அமிச்சிருவாங்க. இந்த ஆள் மட்டும் ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேட்டாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு எந்த பதிலும் கிடைக்காததுனால, நான் ஒரு பிச்சைக்காரன், பிச்சை எடுத்து தான் பழச்சிட்டு இருக்கேன், எனக்கே யாராவது ஏதாவது தந்தாதான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த பிசினஸ் மேன் கிட்ட சொல்றப்ப அவரு, நீங்க உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்புறீங்கன்னா என்கிட்ட எதையும் கேட்கறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை. நான் ஒரு பிசினஸ் மேன், சரி சமமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேல்யூவை நான் நம்புறவன். உங்களால எனக்கு ஏதாவது வேல்யூபிளான விஷயத்த கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்க, இல்ல ஏதாவது ஒரு வேல்யூபிள் விஷயத்த உங்களால செஞ்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லுங்க, அதுக்கு வேணும்னா நான் பணம் தரேன். உங்ககிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க நம்புறீங்கன்னா என்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது சிக்னல் விழுந்ததுனால அவரோட வண்டி அப்படியே கிளம்பி போயிடுச்சு. இதை கேட்டுட்டு அந்த பிச்சைக்காரர் வந்து, என்ன மாதிரி ஆளுடா இவன், கொஞ்சம் பணம் தானே கேட்டேன், பணக்காரன் தானே, கொடுத்துருக்கலாமே, என்னன்னோ சொல்லிட்டு போறான், ஏன் இப்படி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த சிக்னல் கிட்ட போய் உட்காந்து நடந்த விஷயத்த அந்த அளவுக்கு மற்ற பிச்சைக்காரங்க கூட டிஸ்கஸ் பண்ணாம அந்த ஆள் எதுவுமே தரலடான்னு மட்டும் சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயத்தையே யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நைட்டு தூங்கவும் இல்லை. ஏன் அந்த ஆள் இந்த மாதிரி சொன்னா, நானே ஒரு பிச்சைக்காரன், என்னால என்ன கொடுக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரோட வாழ்க்கையில யார்கிட்ட எப்படி எதை கேட்டு வாங்குறது, எப்படி பிச்சை எடுக்கிறதுன்னு யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜியை விட்டுட்டு நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு பார்த்தாரு. இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் அப்பத்திக்கு அவருக்கு எந்த ஐடியாவும் வரல. அந்த ஐடியாஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கி போயிட்டாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா கூட இதே எண்ணம் தான் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. இவர் நைட்டு தூங்குற இடம் வந்து ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அந்த ரயில்வே ட்ராக்கை சுத்தி கொஞ்சம் எம்டி ஏரியா இருக்கும் பாருங்க, அங்க ரேண்டமா அப்படி இப்படின்னு செடி வளர்ந்து கிடக்கும்ல, அந்த செடிகள்ல சில அழகான பூச்செடிகளும் இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இங்க இருக்க ஒரு அழகான பூவை பறிச்சு ஒரு சின்ன பையன் கிட்ட கொடுக்கறப்ப அவன் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாங்கின விஷயம் வந்து இவருக்கு ஞாபகம் இருந்தது. இவர் இருக்க சிக்னல்ல சில பேர் வந்து ஃப்ளவர்ஸ் பொக்கே எல்லாம் விற்கிறத பார்த்துருக்கிறதுனால அவரால் மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அங்க இருக்கிற அழகான பூக்களை பறிச்சுட்டு
இன்னைக்கு இதை அந்த சிக்னல் கிட்ட கொண்டு போலான்னு நினைச்சாரு. எஸ், அந்த பூக்கள் வந்து விக்கிற அளவுக்கு ஆர்கனைஸ்டாலாம் இல்ல, ரேண்டமா கையில கிடைச்சதை பறிச்சுக்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு யாராவது இவருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பூவை கொடுக்கலான்னு இவரு நினைச்சாரு. அதை வாங்குறப்ப எல்லார் முகத்திலயும் ஒரு ஸ்மைல் இருந்ததை நோட்டீஸ் பண்ணாரு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஏதோ ஒரு விஷயத்த மீனிங்ஃபுல்லா பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. என்னாலையும் மக்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியும்ன்றத ரியலைஸ் பண்ணாரு. எஸ், நான் கொடுக்கறப்போ அவங்களுக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம், பட் அவங்க முகத்துல ஒரு சிரிப்பு இல்ல சந்தோஷத்தை பார்க்க முடியுதுல, அதுவே அவங்களோட மைண்ட் செட்ல ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வரது மட்டும் இல்லாம யூஸ்வலா இவருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பாங்களோ அதை விட அதிகமா காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்னு சில்லறையா போட்டுட்டு இருந்தவங்க இப்ப 10 ரூபா நோட்டு கூட கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு நாளுக்குள்ள அவர் கையில வச்சிருந்த பூலாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா இவர் ஜென்ரலாவே கொஞ்சம் சிடு மூஞ்சி மாதிரி இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரு ஸ்மைலோட அப்ரோச் பண்ணும்போது உங்க காசு போடுறாங்களோ இல்லையோ அவங்களோட நாள் ஹாப்பியா இருக்கட்டும்ன்ற மாதிரி இவர் விஷ் பண்ணிட்டு போறதுனால அவரை ஒரு நாளைக்கு பாக்குற எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவிட்டியை அவர் கொடுத்தாரு. இப்படியே ஒரு 1-2 வாரத்துக்கு பண்ணிட்டு இருந்தாரு. 2 வாரத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல மறுபடியும் அந்த பிளாக் லக்ஸரி கார்ல அதே சிக்னல்ல அந்த பிசினஸ் மேன் நின்னாரு. இந்த வாட்டி ஒரு ஹாப்பியா போய் இதோ பாருங்க உங்ககிட்ட எனக்கு கொடுக்கறதுக்கு பூ இருக்குன்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட பணம் கேட்கிறப்ப பரவாயில்ல இந்த ஆள் எதையோ ஒன்னு யோசிச்சிட்டான்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் சந்தோஷப்பட்டு இந்தாங்க 100 ரூபான்னு கொடுத்தாரு. அதுக்கு அவரு ஒரு 2-3 பூவை சேர்த்து அந்த பிசினஸ் மேனுக்கு கொடுத்தாரு. சரி சரி, நல்ல விஷயம் தான். ஆனா அடுத்த வாட்டி ஃபர்ஸ்ட் பூவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பணத்தை கேளுங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் சிக்னல் விழுந்ததுனால அங்கிருந்து அவரோட கார் கிளம்பி போயிடுச்சு. இப்பவும் அவர் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்புறம் தான் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னதுனால சரி இந்த விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி இது வரைக்கும் ஏதாவது பணம் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டு இருந்தவரு இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அதை வேணுங்கிறவங்க வாங்கிக்கிட்டாங்க, வேணான்றவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா வாங்குறவங்க வந்து முன்ன கொடுத்ததை விட அதிகமான பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் இவருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்ன்றத கேட்டுட்டு கொடுத்தாங்கன்ற விஷயத்த அவர் நோட்டீஸ் பண்ணாரு. இப்படியே சில வாரங்கள் போச்சு. மறுபடியும் ஒரு நாள் அதே சிக்னல்ல அந்த பிசினஸ் மேனை மீட் பண்றப்ப, சார் நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன், ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் தான் கேட்க ஆரம்பிச்சேன், ஆனா இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது, நினைச்ச அளவுக்கு அதிகமா சம்பாதிக்க முடியல, சீக்கிரமா என் கையில இருக்க பூலாம் கூட தீர்ந்து போயிடுது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறப்ப அந்த பிசினஸ் மேன் வந்து நம்மளும் வெளியூர் போறோம், ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வருவோம், இந்த ஆள் தொடர்ந்து வேலை செய்யற மாதிரி ஒரு 2 விஷயத்த சேர்த்து சொல்லி கொடுப்போம்னு சொல்லி நீங்க பூவை விற்க ட்ரை பண்ணும்போது யாருக்கு இதை கொடுத்தா சரியா இருக்கும்ன்றத யோசிச்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பேசி இதை கொடுக்க பாருங்க. அப்புறம் பூ தீர்ந்து போகுதுன்ற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒன்னு இதே மாதிரி பூ ஃப்ரீயா எங்கேயாவது கிடைக்குதான்றத தேடி பாருங்க. இல்ல பூ வித்து சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பங்கை இன்னும் அதிகமா பூவை வாங்கி விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இந்த 2 விஷயங்களை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ரேண்டமா எல்லார்கிட்டையும் போய் இந்தாங்கன்னு பூ கொடுக்கறத விட யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்க சொல்றாரு போல அப்படிங்கிற விஷயத்தை இவர் யோசிச்சு பாக்குறப்ப யாருக்கு அதிகமா பூ தேவைப்படும்? மேபி ஒரு ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைப்பாரு, பாய் ஃப்ரெண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்கலாம்னு நினைப்பாரு. இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம பறிச்சுட்டு வர பூவை யூஸ் பண்றதுக்கு சரியா இருப்பாங்க. சரி, இவங்களோட தேவையும் அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ரோட்ல அவர் கண்ணு முன்னாடி கிராஸ் ஆகிற கப்பிள்ஸை டார்கெட் பண்ணி உங்க ஒய்ஃப்க்கு வாங்கி கொடுங்க சார், உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுங்க சார்னு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசி சரியான ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி அவர் விற்க ஆரம்பிச்சது மூலமா அவங்க முகத்திலயும் ஒரு ஸ்மைலை கொண்டு வர முடிஞ்சது. ரேண்டமா எல்லார்கிட்டையும் கொடுக்க ட்ரை பண்ணதை விட இவங்க கிட்ட கொடுக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவும் இவருக்கு பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணாரு. அவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனை இவர் அப்சர்வ் பண்ணும்போது அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும் போது இவரோட ஃப்ளவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பொக்கே மாதிரி ரெடி பண்ணி இவர் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் இந்தாங்க இந்த பூவை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி செய்கையிலே சஜஷன் கொடுத்து அவரும் அதை வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த சின்ன சண்டை ஸ்மைலா மாற ஆரம்பிச்சது. இதனால அந்த பாய் ஃப்ரெண்ட் சந்தோஷப்பட்டு இவருக்கு தர வேண்டியதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தையும் கொடுத்தாரு. இந்த விஷயத்த பண்ணும்போது அவர் உண்மையிலேயே ஒரு பிசினஸ் மேன் மாதிரி ஃபீல் பண்ணாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சரியான சொல்யூஷனை கொடுத்து அது மூலமா earn பண்ணாரு. இதுக்கப்புறம் கையில கிடைச்ச எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சு மார்க்கெட்ல வேற என்ன ஃப்ளவர்ஸ் அவைலபிளா இருக்கு, ஃப்ளவர்ஸை வாங்கி வித்தா நமக்கு லாபம் கிடைக்குமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் போய் பூவோட விலை எவ்வளோன்ற மாதிரி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளையும் ஒரு ஆளா மதிக்கணும்ன்றதுக்காக வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குன்னு ஒரு நல்ல சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டாரு. இந்த மாதிரி கடை போட்டு ஃப்ளவர்ஸ் விற்கிறவங்க கிட்ட போய் பேசி மார்க்கெட்ல இந்த ஃப்ளவர்ஸோட விலைலாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாரு. ஓ, இவங்கெல்லாம் இவ்வளவு விலைக்கு தான் விற்கிறாங்க போல, இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் குவான்டிட்டியை வாங்கிக்கிட்டு இதை விற்க முடியுதான்னு பார்ப்போம், அதே நேரத்தில் வேற எங்கேயாவது பூ கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம்னு
அந்த ரயில்வே ட்ராக் ஓரமாவே நடந்து போய் வேற எங்கேயாவது அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் வளருதான்னு பாக்குறப்ப ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா இதே ஃப்ளவர்ஸ் வந்து இன்னொரு இடத்துலயும் வளர்றத நோட்டீஸ் பண்ணாரு. ஸோ இது வரைக்கும் ஒரு சில நாட்கள்ல சேல்ஸ் நல்லா போச்சுன்னா பாதி நாள்லயே ஃப்ளவர்ஸ்லாம் தீர்ந்து போய் ஈவினிங் சும்மா இருக்க மாதிரி இல்லாம நாள் ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் விற்கிற அளவுக்கு தேவைப்படுற ஃப்ளவர் சோர்சஸும் கன்சிஸ்டன்டான இன்கமும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. 2-3 மாசத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு நாள் அந்த சிக்னல்ல அந்த பிசினஸ் மேனை அவர் மீட் பண்றப்ப, பரவாயில்ல, புது சட்டெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டீங்க, நீங்க இருந்த நிலைமையில இருந்து ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கீங்க, ஆனா இதோட நீங்க விட்டுறக்கூடாது, பெருசா யோசிக்கணும், இதை விட இன்னும் பெருசா என்ன என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிச்சு அடுத்த லெவலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, இப்ப இருக்க லெவலை விட இம்ப்ரூவ் ஆனாலும் கன்சிஸ்டன்டா நீங்க பெருசா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி இதுதான் அவரோட ஃபைனல் அட்வைஸாவும் இருக்கும்ன்றத மென்ஷன் பண்ணிட்டு அந்த பிசினஸ் மேனோட கார் கிளம்பிடுச்சு. அவர் இந்த விஷயத்த சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா வழக்கம் போல இவரு இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியும், எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறது, ஆக்சுவலா மக்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுன்னு இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு தோன்ற ஒரு விஷயங்களையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே போனாரு. 6 மாசம் போச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த பெரிய பிசினஸ் மேன் வந்து ஒரு கெஃபேல காஃபி குடிச்சிட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தர் புதுசா இவர்கிட்ட பேச வர்றத நோட்டீஸ் பண்ணாரு. டக்குன்னு பார்த்தா அவர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவர்கிட்ட பேச வரவரு இவரை நல்லா தெரியும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனோட வராரு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்த அப்புறமா கூட இவர் யாருன்னு ஞாபகம் வரல. ஆனா அவர் கையில ஒரு அழகான ஃப்ளவர் பாஸ்கெட்டை பார்த்த உடனே, ஹே, நீ அந்த சிக்னல்ல என் கூட பேச வர ஆள் தானே? ஆமா சார், நான் தான். எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவரை விசாரிக்கிறப்ப, நான் நல்லா இருக்கேன், நீ இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேக்குறப்ப, இந்த கஃபேயோட டெக்கரேஷன் இருக்குல்ல சார், இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம், அதுக்கு நான் தான் டெய்லி ஃப்ளவர்ஸ்லாம் சப்ளை பண்றேன். இந்த கஃபேயோட மேனேஜர் கிட்டே ஒரு மீட்டிங் இருந்தது, அதான் அப்படியே ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி அந்த பிசினஸ் மேன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் பிசினஸ் பெருசா வளர்க்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நான் செய்ய முடியல, எம்ப்ளாயிஸ் தேவைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அப்ப பணம் இல்ல. சரி, என்னடா பண்ணலாம்னு யோசிச்சு பாக்குறப்ப என் கூட நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் சும்மா தானே இருக்காங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல அவங்களுக்கு சம்பளமே இல்லாம சாப்பாடு செலவுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணி நாங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா பிசினஸ் வளர்த்தோம். இப்போ அந்த ஏரியால என்னோட பெக்கர்ஸா இருந்த எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம், எல்லாருமே நல்லாவும் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு என்ன சரியான வழியில கைட் பண்ணதுக்கு உங்களுக்கு தான் சார் நான் அதிகமா தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாரு. நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நீ யோசிச்சு ஆக்ஷன் எடுத்த பாத்தியா, அதுதான் உன்னோட லைஃபை மாத்துச்சுன்னு அவரை ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவருக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்கை கொடுத்தாரு. நீங்க மட்டும் இம்ப்ரூவ் ஆகாம உங்க கூட இருந்த மக்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுக்கு உங்களை நான் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்னு கங்க்ராச்சுலேட் பண்ணாரு. ஸோ இந்த ஸ்டோரியை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் இருந்த 5 முக்கியமான லெசன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா, வேல்யூ கிரியேஷன் தான். இந்த உலகம் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னு சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். இவ்வளோ லைஃப் டைம் இந்த உலகத்தில் வாழ்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், மற்ற மனுஷங்களுக்கு நம்மளால எப்படி உதவ முடியும், நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கு, இல்லை இவ்வளோ வருஷம் நம்ம படித்த படிப்புக்கு யாருக்கு நம்ம உதவியாக இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸை கரெக்டா கொடுத்தீங்கன்னா, இன் ஷார்ட் வேல்யூபிளா இருந்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, அந்த நேரத்துல இருந்து தான் நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்க முடியும். இந்த உலகத்துல ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். ஒரு பெக்கர் கூட உட்காந்து யோசிச்சா அவங்களால இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும்ன்றத இந்த ஸ்டோரி மூலமாவே நீங்க புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. சோ நீங்க என்ன கொடுக்க முடியும், யாருக்கு உதவியா இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு ஜாப் இல்ல பிசினஸ் மூலமா நீங்களும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து வேல்யூவை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற சொல்யூஷன்ஸை உருவாக்க முடியும். அப்படி யோசிச்சு பார்த்து எதுவும் கிடைக்கலையா, எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்துல ஸ்கில்ஸை வளர்த்துக்க பாருங்க. அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களை ஒரு வேல்யூபிளான பர்சனா மாத்தும், உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கவும் ஹெல்ப் பண்ணும். செகண்ட் லெசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், அப்புறம் தான் கேட்கணும். எல்லார்கிட்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க பணம் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வீஸையோ ப்ராடக்டையோ ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு கூட நீங்க ரெடியா இருக்கணும். எப்பயுமே ஃப்ரீயா வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கவங்க தான் இருக்கிறதுல அதிக பணத்தை சம்பாதிப்பாங்க. எஸ், நீங்க ஃப்ரீயா வேலை செய்ய ஒத்துக்கும் போது உங்ககிட்ட இருந்து அவ்வளவா அவங்க எதிர்பார்க்க போறது இல்ல. பட் அவங்க எதிர்பார்க்காத அப்பவே நீங்க அதிகமான வேல்யூவை கொடுக்கறப்ப ஒரு பாயிண்ட்ல நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க, இர்ரீப்ளேசபிளா மாறிடுவீங்க. இல்ல இவன் நம்மளுக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்காம இவ்வளவு செய்யறான், நம்ம அவனுக்கு ஏதாவது திரும்ப செய்வோம்னு கண்டிப்பா மக்கள் ரெசிப்ரோகேட் பண்ணுவாங்க. தேர்ட் லெசன் என்னன்னா, சரியான ஆடியன்ஸை ரீச் பண்றது. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்ல உங்களால யாருக்கு கரெக்டா உதவ முடியுமோ அவங்கள நீங்க டார்கெட் பண்ணி சரியான மக்கள் கிட்ட சரியான சொல்யூஷன்ஸை கொடுத்தீங்கன்னா அங்கதான் நீங்க மேக்ஸிமம் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும், அதிகமான பணத்தையும் சம்பாதிக்க முடியும். ஃபோர்த் லெசன் என்னன்னா, சம்பாதிக்கிறது எவ்வளவு இருந்தாலும் அதுல ஒரு
போர்ஷனை ரீஇன்வெஸ்ட் பண்ணி இல்ல உங்க ஃபியூச்சருக்காக எடுத்து வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அப்படியே ஒரு டெய்லி வேஜ் ஒர்க்கர் மாதிரி இல்லாம சம்பளத்தை எதிர்பார்த்துக்கிட்டு மட்டும் இல்லாம நீங்க அடுத்த லெவலுக்கு வளர முடியும்ன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 5th அண்ட் ஃபைனலா லைஃப்ல எல்லா ஸ்டேஜஸ்லயும் நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெருசா யோசிச்சு அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டே இருக்க முடியும். உங்களோட பெரிய பெரிய ட்ரீம்ஸை ரியாலிட்டியா மாற்ற முடியும். இன்கேஸ் நீங்க இப்பதான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னியை சரியா ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் ஜேர்னியை சரியா ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னோட 10+ இயர்ஸ் மணி மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃப்ரீ கோர்ஸை கொடுக்கலான்ற ஐடியாவோட அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை யூஸ் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் அவுட் பண்ணீங்கன்னா அந்த கோர்ஸ் ரெடி ஆன உடனே உங்களுக்கு இமெயிலையும் வாட்ஸ்அப்லையும் ஆட்டோமேட்டிக்கா அது ரீச் ஆயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் மணி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.